ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா குருभ्यो नमः नमस्ते कांचीपीठ सर्वसिद्धेकगणवेशं कांचीं ज्योतिर्नमस्ते अपारगण सिद्धु ज्ञान शांत गुरु श्री चंद्रशेखर गुरु பிரபாமதன் கலியுதேவ காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு இடி அமீனிடம் போய் அடி வாங்கி சாகலாமா. இடி அமீனிடம் போய் அடி வாங்கி சாகலாமா. இடி அமீனிடம் போய் மகாபெரியோட பக்தர்களில் அந்த டயத்தில் இடி அமீன் வந்து எல்லாரையுமே போட்டு நாசம் பண்ணியிருந்தார் உகாண்டாவில். அங்கே போய் யாராவது மாட்டிப்பாடா, பெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மாட்டி விடுவாரா? இதுதான் அந்த சம்பவம். மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து சோழவந்தான் அப்படிங்கிற மதுரை பக்கத்தில் அந்த சோழவந்தானில் இருந்தபோது மகாபெரிவா அங்கே போயிருக்கார். அவருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரியும். நிறைய பேர் கேட்டிருப்பா. அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத வாழ்க்கை எப்படி குழந்தை பிறந்தது. அங்கே போய் அவர் பூஜை பண்ணியிருக்கார் மகாபெரிவா. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்கூலில் எச்சமாக இருந்தார் அங்கே அந்த இது. அதுக்கப்புறம் அவர் வந்து மத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எச்சமாக மாற்றி வேற ஒரு வேலைக்கு வந்தார். வேற ஒரு இடத்துக்கு மத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் எச்சமாக இருந்தார், ஹெட்மாஸ்டராக. அந்த மத்தூருங்கிற இடத்துல அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கில் ரயில்வேஸில் ப்ராட்கேஜ் ஒன்று போட்டிருந்தா. சென்னை டு பாம்பே மும்பை போகிற இதுக்கு அந்த ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் நடந்துருந்தது. மீட்டர் அதில் ப்ராட்கேஜ் அப்படி தோண்டும் போது அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு, டங்குன்னு சப்தம். அதனால கீழே ஏதோ ஒரு இருக்குது, மெட்டல் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி அவள் பார்த்து அதை எடுத்து பார்க்கும்போது 8 அடிக்கு மகிஷாசுர மர்தனி, ஒரு பெரிய 8 அடி உயரமாக பெருசாக ஒரு விக்கிரகம். இதை பார்த்தா அவர் வந்து அந்த மீனாட்சி சுந்தரம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சில பேர் ஊர் மனுஷரோட கிளம்பி போய் மகாபெரிவா வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு ஊர் இருந்திருக்கு, அங்கே வந்து அவர் கேம்பில் இருந்திருக்கார். அதாவது பொன்பாடிங்கிற கிராமம் அங்கே பக்கத்தில் இருக்கா, மத்தூர் பக்கத்தில். அங்கே தான் பிரிவா தான் பரமேஸ்வரன் எல்லாம் அங்கே வருவார். அது மாதிரி அங்கே வந்திருக்கார். போய் சொன்னவொடனே அவர் கிளம்பி அங்கேருந்து வந்து அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளை பத்திரமா இங்கேயே ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு கூரை போட்டு அங்கே ஒரு விளக்கேற்றி வைங்கோ தினமும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போனாராம். அப்புறம் பிற்காலத்தில் ஒரு பெரிய அதே இடத்துல ஒரு கோவிலாக இருக்கான். பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொன்ன பிறகு அது என்ன ஆகும், அது கோவிலாக எடுத்து மத்தூர் மகிஷாசுர மர்தனின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த இன்டர்வியூவில். அதுக்கடுத்தது ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி பண்ணவருக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவாள் தெரியவா. எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கு வந்து உகாண்டாவில் ஒரு ஸ்கூலில் வந்து வேலை கிடைச்சிது ஹெச்எம்மாவே. அங்கே நல்ல சம்பளம் இருக்குமே, அதனால் அப்ளை பண்ண கிடைக்கும் போது போகலாமா வேண்டாமா ஒரு டேலமாவில் இருந்தார். இருந்தாலுமே மகாபெரிவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் சொன்னால் போகணும், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தார். ஏன்னா அதுதானே முக்கியம். பெரியவா சொன்னால் போகணும், இல்லைனா வேண்டாம் அப்படின்னா ஒரு பெரிய இது இல்லையாது. அதனால் இவர் என்ன பண்ணார், அப்போ அவருக்கு கொஞ்சம் உத்தியோக நிமித்தத்தினால இவரால் போக முடியல, மகாபெரியோட தரிசனம் பண்ண முடியல. பெரியவா எந்த இடத்துல இருந்தான்னு தெரியல. அப்போது காஞ்சிபுரமா என்னன்னு தெரியாது. அவருடைய மச்சினர் அவருடைய பொண்டாட்டியோட சகோதரர் அம்சி நீங்கள் போய் என்னை கேட்டுன்னு வாங்க இதை பற்றினார். அவர் போனார். அன்றைக்கி வந்து இவர் அந்த வரிசையில் நின்றுட்டே வந்து இந்த மீனாட்சி சுந்தரத்தோட மச்சினர் வந்து பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொன்னார், மத்தூர் ஹெச்எம் அப்படின்னா அவருக்கு புரியும். மத்தூர் ஹெச்எம் அவருக்கு வந்து உகாண்டாவில் ஒரு வேலை கிடச்சிருக்கு ஸ்கூலில், அதுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். மகாபெரிவா அவருடைய உத்தரவு அதுக்காக கேட்டுட்டு வர சொன்னார்னாரு. அவர் பெரியவா வந்து யாருக்கா பிரசாதம் கொடுத்துட்டு அப்படி பார்த்தார், அப்படி யார் சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் பேருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு திருப்பி அவர் சொன்னாராம், மத்தூர் ஹெச்எம் உகாண்டாவில் ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலாம்னு இருக்கார், பெரியவாளுடைய உத்தரவுக்காக கேட்குறாரு அப்படின்னு. அதுக்கும் பதில் சொல்லலை. பெரியவா வந்து அப்படியே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குற மாதிரி இவர் முகத்தை பார்க்காம இவருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார்.
அவர் வந்து சொல்லியிருக்கார் மீனாட்சி சுந்தரம் கிட்ட. பெரியவா வந்து ரெஸ்பாண்டே பண்ணிக்கல. நான் 2 வாட்டி சொல்லி பார்த்தா பெரியவா வந்து அதை காதலே போட்டுன மாதிரி தெரியல. அப்போ என்ன பண்ணார் மீனாட்சி சுந்தரம்னா, பெரியவா வந்து மௌனமாக இருந்தார். அப்போ சம்மதம் நினச்சிட்டு கிளம்பி போகலாம். சாதாரண மனுஷனா அப்படி தான் நினைப்பா. ஆனால் அவர் மீனாட்சி சுந்தரம் நினைக்கல, போகலை. அவர் வேண்டாம், இது என்ன பெரிய வேலை. பெரியவா வந்து சரின்னு சொல்லலை, அதனால் வேண்டாம்னு விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் அவர் கேட்டுக்கும் இல்லை பெரியவாட போய். இதை அப்படியே விட்டுட்டாரு. அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இவர் கேள்விப்பட்டார். அதுக்கப்புறம் உகாண்டாவில் வந்து இடி அமீன் அப்படிங்கிற ஒரு இவன் வந்து ஒரு பெரிய இது வந்து அவன் வந்து எல்லாரையும் நாசம் தம்சம் பண்ணியிருக்கான். எல்லாரையும் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் பெரிய ஒரு வேலை அவன் எல்லாரையும் அடித்து நொறுக்கி இது பண்ணி அந்த அந்த நாட்டையே அவன் தானே பிடிச்சிருந்தான். அதனால் அவன் அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே அதில் நாசமாயிருக்கா, எல்லோரும் உயிர் போயிருக்கு. அப்போ அதை ஒட்டி தான் இது நடந்திருக்கு. இவர் போயிருந்தாருன்னா அங்கே இவரும் நாசமாக இருப்பார், உயிர் போயிருக்கும். அதனால் இடி அமீனிடம் போய் அடி வாங்கி சாகலாமா, சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் அனுப்பலை பெரியவா அப்படின்னு தெரிஞ்சுது. பின்னாடி ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து இவர் வந்து மாப்பிள்ளையோட தரிசனம் பண்ணும்போது கேட்டாராம் பெரியவா வந்து, நீ ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சியே, அப்போது அது எப்படி எல்லாருக்கும் அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் நீ போகலான்னு, சில பேருக்கு வந்து ஏன் அவர் போகிறான்னு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னாராம். அவர் பேசாமல் இருந்தாராம். அது மாதிரி இருப்பாளோ அப்படின்னாராம். அவர் பேசாமல் பதிலே சொல்லியான். அது மாதிரி போகக்கூடாதுன்னு பிடிக்காமல் இருந்தவா, நீ போகணும்னு ஆசைப்படாமல் இருந்தவா சில பேர் இருப்பாளே, அது எப்படியோ இருப்பாளே, நம்ம கூட இருக்குவா. அந்த மாதிரி இருக்குவாள். நானும் ஒருத்தன் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லலாம் பெரியவா. அவர் கண்ணில் தண்ணி வந்துடுது. நம்ம உயிரை காப்பாற்றிருக்கார். அப்புறம் இவர் வந்து அப்படி சொல்லிக்கிறார். எனக்கு பெரியவா அந்த அளவுக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். ஆனால் இவருக்கு புரிஞ்சுது, தன்னுடைய உயிர் போயிருக்காங்க, போயிருந்தா. அதனால தான் பெரியவா அதை சொல்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமே சரணம், மகாபிரியா பாதமே சரணம்.